தமிழகத்தில் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை உருவாக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய கைத்தறி திருவிழாவை ஒட்டி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழக அரசு சார்பில் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கைத்தறி தொழில் விளங்குகிறது என தெரிவித்தார். மேலும் கைத்தறி ஆடைகள் மூலம் மக்களுக்கு தேசபக்தி எழுச்சியூட்டப்படுவதாகவும் கைத்தறி தொழிலாளர் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு இலவச வேட்டி சேலை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் இது தவிர அவர்களின் நலனை காக்க ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இத்தொழில் ஈடுபட்டுள்ள சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான கைத்தறி நெசவாளர் நலன் காத்திட மாநில புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நடவடிக்கை எடுத்தார்கள். அதேபோன்று விசைத்தறி நெசவாளர் நலனுக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை அம்மாவின் வழியில் செயல்படும் அம்மாவின் அரசும் எடுத்து வருகிறது. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்ந்து செயல்பட தேவையான காசுக்கடன் வசதி மற்றும் நடைமுறை மூலதனம் ஆகியவை கிடைத்திடும் வகையில் நடவடிக்கைகளை மாண்பு அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்தும் அம்மாவின் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலும் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்கள் பொங்கல் பண்டிகையின் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் வேட்டி சேலை பெற்றிடும் வகையிலும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 11,000 கைத்தறி நெசவாளர்களும் 54,000 விசைத்தறி தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. வரும் ஆண்டு பொங்கலுக்கு 3,36,00,000 பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்க இருக்கின்றோம். அரசு திட்டங்களான விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம், விலையில்லா சீருடை வழங்கும் திட்டம் மற்றும் முதியோர் ஓய்வூதிய பெறுவோர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்தும் முகமையாக நிறுவனம் கோப்டெக்ஸ் செயல்பட்டு வருகிறது. முன்னதாக பேசிய கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் கைத்தறி நெசவு பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 5% GST வரியை விலக்கு அளிக்க தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசு வலியுறுத்தும் என்று கூறினார். நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், குடும்ப ஓய்வூதிய திட்டம், நெசவாளர் காப்பீடு திட்டம், முத்ரா நெசவாளர் கடன் அட்டை திட்டம், நெசவாளர் பசுமை வீடுகள் திட்டம், பெடல் தறிகள் மற்றும் நவீன தறி உபகரணங்கள் வழங்கும் திட்டம், கைத்தறி குழும திட்டம், தள்ளுபடி மானிய திட்டம், விலையில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம், நெசவு பயிற்சி திட்டம், எம்ஜிஆர் நெசவு நல்வாழ்வு அறக்கட்டளை மூலம் நெசவாளர் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், ஜவுளி பூங்கா திட்டம், கூட்டுறவு நூற்பாலைகள் நவீனமாக்கும் திட்டம், 17 தொழிலுக்கான சிறப்பு திட்டங்கள், இத்தனை திட்டங்களை பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு அம்மாவின் அரசு கைத்தறி நெசவாளர்களுக்காக நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஜவுளித்துறையில் தமிழகத்தின் ஏற்றுமதி இந்த ஆண்டு ரூபாய் 50,000 கோடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இதனால் இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1, அதாவது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது.